வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் freelancer.comல அக்கௌண்ட் எப்படி சைன்அப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் அடுத்ததாக ஸ்கில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது நம்ம அக்கௌண்ட் சைன்அப் பண்ணுற ப்ராசஸில் செலக்ட் ஒரு ஸ்கில்ங்கிறதுல ஒரு சில கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணோம். அடுத்ததாக இந்த மாதிரி வெரிஃபை பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வரும். இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய வித்ட்ராவல்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நம்ம இதில் செலக்ட் பண்ணணுங்கிறது இருக்குது. இதை நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை நீங்கள் கீழே ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது நம்ம உள்ளே வந்தாச்சு, அதாவது லாகின் ஆகி உள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, பிஃபோர் யூ பிகின், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ், அதாவது நம்ம இதில் மெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போயிருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அடுத்ததாக அப்லோடு ப்ரொஃபைல் பிக்சர், நம்மளுடைய பிக்சர் இங்கே அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆன்லைனில் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ நமக்கு ஒர்க் கொடுக்குறவங்க யாரையும் நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது, அவங்களும் நம்மளை பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் மாதிரி தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. மேக்ஸிமம் உங்களுடைய ரியல் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போயிருக்கும், அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் இந்த ரீசெண்ட் தி வெரிஃபிகேஷன் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு இமெயில் கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுக்கு போயிடும். ஸோ நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலை வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்பாக்ஸில் freelancer.comலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியுது இல்லைங்களா, வெரிஃபை யுவர் இமெயில், அப்டேட் யுவர் ப்ரொஃபைல், பிளேஸ் யுவர் ஃபஸ்ட் பிட். ஸோ இதெல்லாம் என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வெரிஃபை யுவர் இமெயில் இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது யுவர் அக்கௌண்ட் இஸ் நவ் வெரிஃபைட், அதாவது நம்ம அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடுச்சு, இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகி நம்மளுடைய freelancer.com பேஜுக்கு வந்துருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போவுமே நீங்கள் இமெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி பாருங்கள், உங்களுடைய லாகின் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் எப்படி நீங்கள் லாக் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே ரைட் சைடில் மேலே உங்களுடைய யூசர் நேம் இருக்கும், அது மேலே வச்சிங்கன்னா கீழே லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. இப்போ லாக் அவுட் ஆயிரும். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் லாகின் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.